இன்னும் சில வினாடிகளில் இந்த கட்டிடம் வெடித்து சிதறி விழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கட்டிடத்திற்கான இடிந்து விழுகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இங்கு சிதறல்கள் கூட இங்கிருந்து அந்த வெடித்த சிதறல்கள் அங்கிருந்து வருகிறது. அந்த கட்டிடத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் சிதறிவிடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்தீர்கள். அந்த கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதியில் எப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். முழுவதும் புகையாக இருக்கிறது. தூசுகள் எழுந்து முழுவதுமாக புகையாக இருக்கிறது. இந்த பகுதியே அங்க கட்டிடம் இந்த தூசுகள் எல்லாம் பறந்து செல்கிறது. இந்த பகுதி முழுவதுமே புகை மண்டலத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பகுதி முழுவதுமே எதுவுமே தெரியாத வகையில அந்த கட்டிடம் இருந்த பகுதியே தெரியாத வகையில புகையாக இருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமாக தூசு பறந்திருப்பதனால் எந்த ஒரு பகுதியுமே இந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியவில்லை. இந்த கட்டிடமானது 11 மாடி கட்டடம், ஆபத்தான நிலையில் இருந்த கட்டடம் என அறியப்பட்டு இந்த கட்டடத்தை இடிக்க உத்தரவிடப்பட்டது. இந்த கட்டடத்தில் 5வது தளம், கீழ்தளம், தரைதளம் மற்றும் 6வது தளத்தில் கூடுதலாக வெடிபொருட்களை நிரப்பியிருந்தார்கள். அந்த வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கட்டடமானது 3 முறை காலதாமதம் ஏற்பட்டது. அந்த வெடிபொருட்களை நிரப்பப்பட்டு இணைப்புகளை ஏற்படுத்தி 3 முறை காலதாமதம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த 3 முறை காலதாமதம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்த பணியை செய்வது, அதுவும் இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் இந்த பணிகளை செய்வது எத்தகைய ஒரு பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்துமா என்ற ஒரு ஐயம் இருந்தது. ஆனால் இந்த முதன் முறையாக இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதியில் எந்த மாதிரியான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தற்போது வரை நாம் பார்க்க முடியவில்லை. எந்த பகுதியில் அது விழுந்திருக்கிறது, கட்டிடம் அப்படியே சரிந்து விழுந்திருக்கிறதா அல்லது பக்கவாட்டில் விழுந்திருக்கிறதா என்பது கூட நம்ம தற்போது பார்க்க முடியவில்லை. இந்த தூசுகள் பறந்து கொண்டிருப்பதனால் அப்படி எதுவுமே பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த கட்டடம் முழுவதுமே வெடிபொருட்களை நிரப்பி இது பாதுகாப்பாக வெடித்து வைத்த முடியுமா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில்தான் இந்த காலதாமதம் ஏற்படுத்தி வந்தது. நமக்கு அந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த காலதாமதம் ஏற்படுத்தியிருந்தாலும் தற்போது முதன்முறையாக இருளான நேரத்தில், இருள் சூழ்ந்த ஒரு நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய வெடிபொருட்களை வெடிக்க வைத்து இந்த கட்டிடம் தற்போது விழுந்திருக்கிறது.